வினாக்கள் விடைகள். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். தஞ்சை மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி இல்லை, தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது. இது ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மைய பகுதியாக இருப்பதாலும் அங்கே நம்முடைய கால்நடைத்துறைக்கு சொந்தமாக ஏராளமான நிலம் இருக்கிறது. அந்த இடத்துல சட்டக்கல்லூரி துவங்க அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தற்பொழுது தமிழ்நாட்டிலே அரசின் சார்பிலே 15 சட்டக்கல்லூரிகளும் அம்பேத்கர் சீர்மிகு சட்டப்பள்ளியும் அதே போல திருச்சியிலே தேசிய சட்ட பல்கலைக்கழகமும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரத்தநாடுக்கு அருகிலே தான் திருச்சிராப்பள்ளி இருக்கிறது, காரைக்குடி இருக்கிறது, ஸ்ரீரங்கம் இருக்கிறது. எனவே அங்கே போதிய இடங்கள் இருக்கின்றன. எனவே ஒரத்தநாட்டிலே ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு தொடராயின செலவாக 100 கோடி ரூபாயும் தொடரின செலவாக 2.5 கோடி ரூபாயும் ஆண்டு ஒன்றுக்கு செலவாகும். எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இப்போதைக்கு ஒரத்தநாட்டிலே புதிதாக சட்டக்கல்லூரி ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன். அரசு மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய சிகிச்சை வழங்க அரசு ஆவணம் செய்யுமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை கேட்டமர்கள். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்று காலை கூட ரூபாய் 13 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதிநவீன பைப்லைன் மூளை ரத்தநாள கேத்லாப் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 10,92,00,000 ரூபாய் செலவில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மூளை ரத்த நாளம் சார் கேத் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்படுகிறது. இதுவும் கூட இந்தியாவிலேயே முதல் அரசு மருத்துவமனையில் வருகிற ஒரு மருத்துவ கருவி. எனவே அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் தமிழக அரசு மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் பானகி சீனிவாசன். அறநிலையத்துறை மானிய கோரிக்கையிலே கோவை தெற்கு தொகுதியில் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தங்கத்தேர் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் புலியகுளம் விநாயகர் கோயில், அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைத்து தர வேண்டும். அதற்காக அறநிலையத்துறை அமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக அவரிடம் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 8762 திருக்கோயில்களுக்கு மாநில குழுவுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது. உறுப்பினருடைய தொகுதியில்தான் மற்ற கோவிலில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியை ஒப்பிடுகையில் 42 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேளாமல் கொடுக்கின்ற இந்த அரசு கேட்டதெல்லாம் தருகின்ற நம் முதல்வர் உண்மையிலே நம்முடைய வானதி சீனிவாசன் உறுப்பினர் அவருடைய கோரிக்கையை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றி தரப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் ஐடி துறை தான் மிகவும் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவில் வேலை உருவாக்கக்கூடிய துறை. ஏனென்றால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் சுமார் 100 சதுர அடியும் இருந்தால் ஒரு வேலையை உருவாக்க முடியும். ஆனாலும் நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பதான் எங்களால் பணி செய்ய முடியும். இந்த நிதி ஆண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், அஃப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி, தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி, ஏன் இந்து அறநிலையத்துறை பார்த்தா கூட 600 சொச்சம் கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அதற்கும் மேல் இன்னொன்று கூறுவேன். நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு 4,59,000 கோடி. அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் 4 லட்சத்துக்கு அடியில் இருக்கும், தெலுங்கானா மாநிலம் 3 லட்சத்துக்கு அடியில் இருக்கும். ஆனால் கர்நாடகா மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு 750 கோடி, தெலுங்கானாவில் 776 கோடி. அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம் தான் நம்மளுக்கு ஒதுக்கியும் இந்த துறை இங்கே சிறப்பாக செயல்படுது என்றால் மனிதவள திறனின் அது வெளிப்பாடு. தமிழ்நாடை விட வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை என்றதனால் இந்த அளவுக்கு இருக்கிறோம். அவை முன்னவர் இப்போ தெரியுதா
தியாகராஜனுக்கு நாங்கள் மாண்புமிகு கஷ்டப்பட்டு இருப்போம். மாநில நிதி கேட்கும் போது என்ன மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அருமை அண்ணன் முன்னவருக்கு நான் கூற வேண்டியது, அன்னைக்கு நான் இருந்த போதும் இந்த துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி இப்போ கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்ற பெருமிதத்தோடு இந்த பேரவைக்கு நாங்கள் வந்துள்ளோம். நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவில் 100க்கு 100 வெற்றியை பெற்று புகழ்மாலையை சூட்ட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்து பயணம் தொடங்கினேன். எடுத்த உறுதியில் நூற்றாண்டு நாயகருக்கு புகழ்மாலை சூட்டிய பெருமையோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் என்னை குறிவைத்தும் இந்த திராவிட மாடல் அரசை விமர்சித்தும் தான் தேர்தல் களத்தில் அதிகம் பேசினார்கள். திராவிட மாடல் ஆட்சியின் செல்வாக்கை குறைத்து காட்ட அவர்கள் செய்த உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை மக்கள் முறியடித்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் முழுமையான வெற்றியை வழங்கினார்கள். ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. நான் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி வந்துள்ளன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்ததன் அடையாளம்தான் இந்த 100 விழுக்காடு வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்கள் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான நன்மைகளை செய்துள்ளோம். அதற்கான அங்கீகாரத்தை வாக்குகள் மூலமாக மக்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலை வணங்கி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட மாடல் அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் துணிச்சலோடு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஆய்வு செய்தால் திமுக கூட்டணி 221 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள், யாரை மக்கள் அடியோடு புறக்கணித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் உணர முடியும். அதனால்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள். இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது. கடந்த 19ஆம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன். அது குறித்து இதே அவையில் 20ஆம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன். சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். குற்றவாளிகளில் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை
24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சாத்தான்குளம் சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேட்டியளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க மறைக்க திரிக்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர்பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். அதே போலவே போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக குற்றவாளிகளுடைய 18 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 46 சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன். அடுத்து மிக முக்கியமான வழக்கான கொடநாடு வழக்கு குறித்து இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்த அவைக்கு தெரிவிப்பதை எனது கடமையாக கருதுகிறேன். கொடநாடு வழக்கில் இதுவரை 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில், மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. அதன் தனித்தன்மையை தனி சிறப்பாக வளர்த்து வருகிறோம். இந்த வளர்ச்சி என்பது என்னால் மட்டும் ஆனதல்ல. என்னை முதலமைச்சராக ஏற்றி வைத்து ஒவ்வொரு துறையையும் தங்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் வளர்த்து வரும் எனது அருமை அமைச்சரவை சகாக்களால் தான் இந்த வெற்றியையும் புகழையும் பெற்றோம் என்பதை எப்போதும் மறக்காமல் சொல்லி வருகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் திரு சின்னதுரை அவர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் காவல்துறையால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் கடவுச்சீட்டு மற்றும் தடையில்லா சான்றிதழ் போன்றவர்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று தெரிவித்திருந்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இதுபோன்ற பல ஆயிரம் வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மீதம் இருக்கும் வழக்குகள் குறித்தும் உரிய தரவுகள் பெற்று திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களை அறிவுறுத்தியிருக்கிறேன். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என 2க்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்க்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் 2 ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும் புரியும்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவையுடவும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது. பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பேரறிஞர் அண்ணாவின் பாணியிலே தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செயல்வேகத்தோடு கொண்டு செலுத்தி வருகிறேன். எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம், வென்று கொண்டே இருப்போம், வென்று கொண்டே இருப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.